ஹாய், இன்றைக்கி விளக்கரதுரை ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு ஃபஸ்ட் டைமாக ஒரு ஃபுல் லென்த் காமெடி கமர்ஷியல் மூவி ட்ரை பண்ணியிருக்கேன். லாஸ்ட் 3 மூவிஸோட ஒரு டிஃப்ரெண்ட் மூவி கொடுக்கணும்னு நினச்சதில் இது 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 நிச்சயம் அதை அச்சீவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது விளக்கரதுரையில் முருகன்கிற கேரக்டர் ப்ளே பண்ணுறேன். ஒரு தான் விளக்கரதுரை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஸ்லாங்கு, வெட்டியாக சுற்றிக்கிட்டு இருக்கான், ஆனால் இருக்கிற எல்லா பிரச்சனையும் மாட்டிக்கிறது அந்த மாதிரி. அண்டு ஒரு சூரி பிரதர் கூடயே இருக்கார். ஸோ ஒரு ப்ராப்பர் காமெடி படமாக சார் கொடுத்துருக்காரு. ஸ்ரீதேவி அதில் நடிச்சிருக்காங்க. வண்டர்ஃபுல் சாங்ஸ் இமான் பிரதர் கொடுத்துருக்காரு. அண்ட் இட்ஸ் அ ப்ராப்பர் ஃபேமிலி என்டர்டெய்னர். நீங்கள் தயவு செஞ்சு தியேட்டரில் போய் பாருங்கள். அவாய்ட் பைரசி. தேங்க்யூ. வெள்ளக்காரிதுரை கிறிஸ்மஸ் ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் 3வது படம். மியூசிக் சூப்பராக வந்திருக்கு. அண்ட் என் கேரக்டர் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் இந்த படம்ல. கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ரொம்ப சிரிப்பு வரும். நான் சிரிச்சுட்டே பண்ணேன் இது ஷூட்டிங்கில் கூட. நல்ல காம்பினேஷன். விக்ரம் சார், நான், சூரி சார், நல்லா இருந்துச்சு இந்த காம்பினேஷன் எல்லாமே. ஸோ நல்லா வந்திருக்க படம். கண்டிப்பாக வந்து பாருங்கள். colorcolorcinema.com நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெள்ளக்காரதுரை இந்த படத்தில் என்னோடய கேரக்டர். ஸோ வழக்கம் போல் ஹீரோட ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு இம்சியான ஒரு ஃப்ரெண்டை கூட வச்சுக்கிட்டு இருந்தால் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒவ்வொரு செகண்டும் என்ன ஒரு மரணத்துக்கு கொண்டு வர மாதிரியே இருக்கும் என்னோடய ஃப்ரெண்டு கேரக்டர். அது வேறு ஹீரோ தான். அது இப்படி ஒரு நல்ல நண்பன்கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்ககிட்ட வெளியிலையும் வர முடியாமல் உள்ளேயும் மாட்டிக்கிட்டு போகிற அவஸ்தை தான் என்னோடய கேரக்டர். கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப 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 நல்லா இருக்கணும். ஒரு 100% என்னை கோவப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாமே 0%லேயே இருப்பாங்க. நல்லாயிருக்கும். எழில் சார் அவரோட படங்கள் எல்லாமே சமீபத்தில் என்ன மனங்கொத்தி பறவை, தேசிங்க ராஜா எல்லாம் காமெடி குறைவே இருக்காது. ஸோ இந்த படம் அந்த 2 படத்தில் ஒரு இப்படி மேலே தான் இருக்கும். 100% படம் ஃபுல்லாக காமெடியாக இருக்கும். ஃபஸ்ட் டைமாக விக்ரம் பிரபுட்ட நான் பண்ணுறேன். விக்ரம் பிரபு இதுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் அந்த மாதிரி ஒரு 4-5 படங்கள் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். இந்த படம் முழுமையாக ஒரு காமெடியாக நான் பண்ணியிருக்காரு. காமெடிக்கு இறங்கி எவ்வளோக்கோ லோவாக பண்ண முடியும் அப்படி பண்ணியிருக்காரு. அது கூட சரி நானும் பண்ணியிருக்கேன். ஸ்ரீதேவி ஆல்ரெடி நான் ஒரு 3 படம் பண்ணியிருக்கேன். சூரஜ் நல்லசாமி கேமராமேன். எல்லாத்தையும் விட ஒரு படத்துக்கு மிகப்பெரிய பலம் இமான் அண்ணன். அவர்னால் இன்றைக்கி நிறையா படங்கள் அண்ணனுடைய உழைப்பில் பெருசாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த வெள்ளக்காரத்துலையும் அவரோட உழைப்பு பயங்கரமாக போட்டிருக்காரு. 4 பாடலுமே கேட்டிருப்பீங்க, 4மே ஹிட்டு. அப்புறம் எல்லாத்தோட அன்பு அண்ணன். எல்லா படத்துக்கும் அன்பு சார் பக்கத்தில் இருந்தாலே படம் பண்ணலான்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து அவர் பண்ணியிருக்காரு. இந்த படம் அவருக்கு பெரிய வசூல் வாங்கி கொடுக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய படமாக வரும். அன்பனோட முதல் படம் கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக தான் இருக்கும். கோபுரம் ஃபிலிம்ஸுக்கும் ஏற்கனவே வெற்றிக்கும் இந்த டீம் இருக்க எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள். வணக்கங்க, நான் டைரக்டர் எழில் பேசுகிறேன். விளக்கரதுரை என்னோட 9th மூவி. இந்த படத்தில் வந்து விக்ரம் பிரபு, ஸ்ரீதிவ்யா, சூரிய, சிங்கமொழி, சிங்கமுத்து, ஜானு விஜய் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. நான் எங்கேயெல்லாம் கிளாப்ஸ் வரும்னு நான் எதிர்பார்த்தனோ அந்த இடத்துல தான் கிளாப்ஸ் வந்திருக்கு. மியூசிக் வந்து இமான் பண்ணியிருக்காரு. 4 பாட்டுமே பெரிய ஹிட்டு. ஆடியன்ஸ்க்கு அந்த சாங்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்போதுமே சாங் வந்தால் எல்லோரும் எந்திரிச்சு வெளியில் போவாங்க. இந்த இடத்துல ஒருத்தர் கூட எந்திரிக்கல. அதுவே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட்டு. இவ்வளவும் சேர்ந்திருந்தாலும் இந்த படத்தை வந்து சரியான தருணத்தில் சரியான நேரத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர் வேணும். அந்த வகையில் எனக்கு வந்து அன்புச்செழியன் சார் இந்த படத்துக்கு தயாரிப்பாளர் இருந்தது பெரிய விஷயம். ரொம்ப அழகாக ப்ரமோட் பண்ணி ரொம்ப அற்புதமாக கொண்டு போய் ஆடியன்ஸ்கிட்ட சேர்த்துருக்காரு. இந்த படத்தோட வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமாக அன்புச்செழியன் சாரை சொல்லுவேன். அவருக்கு இந்த தருணத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. வணக்கம், என் பேர் எழுச்சூர் அரவிந்தன். இந்த வெள்ளக்காரதுரை படத்தோட டயலாக் ரைட்டர். டைரக்டர் எழில் சார் இதுக்கு முன்னாடி மனங்கொத்தி பறவை, தேசிங்க ராஜான்னு 2 காமெடி படங்கள் சூப்பர் ஹிட் பண்ணார். இது ஹேட்ரிக் ஹிட். இந்த படம் வந்து அவருடைய 3வது வெற்றி படம் இந்த காமெடி ஜானரில். அதுக்கு முன்னாடி ஒரு துல்லாத மனம் துல்லம் அந்த மாதிரி படங்கள் நிறைய பண்ணியிருந்தாலும் அவருக்கு காமெடி தான் தன்னுடைய ஜானர் தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் கண்டினியூஸாக 3வது படம் இந்த படம் ஹேட்ரிக் படமாக அமையப்போகுது. இந்த படத்தில் விக்ரம் பிரபு சார் முதல் தடவையாக வந்து ஒரு காமெடி கலந்த கேரக்டரில் பிரமாதப்படுத்தியிருக்கார். எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில். எல்லோரும் அவரை வந்து என்ஜாய் பண்ணுவீங்க அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து. அவரோட சூரி சார், சிங்கம்புலி சார், எம்எஸ் பாஸ்கர் அப்படின்னு ஒரு பெரிய காமெடி பட்டாளத்தையே நாங்கள் வந்து உள்ளே இருக்கோம். ஒவ்வொரு சீனும் நீங்கள் பார்த்து கைத்தட்டுற மாதிரி இந்த படம் நிச்சயமாக இருக்கும். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அமையும்ன்ட்டு நான் நம்புகிறேன்.
நீங்களும் அதுக்கு ஆதரவு தரணும். நன்றி, வணக்கம்.